அமைதியை தேடி அலையாதே. அது உனக்குள் இருக்கிறது. இந்த உணர்வு உங்களிடம் இருக்கிறதா? சில நேரங்களில் காரணமே இல்லாமல் மனம் சோர்ந்து போகிறதா? எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போல தோன்றுகிறதா? ஒரு நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்தாலும் இரவு தூங்கச் செல்லும்போது மனதில் அமைதியில்லாமல் இருக்கிறதா? மற்றவர்களின் பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் அன்பிற்காகவும் நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வியை மட்டும் நம்மிடம் கேட்பதில்லை. நான் உண்மையாக அமைதியாக இருக்கிறேனா? அதனால் என்ன நடக்கிறது? மனம் அமைதியாக இல்லாதபோது வாழ்க்கையின் அழகான தருணங்களைக் கூட நாம் அனுபவிக்க முடியாது. குடும்பத்துடன் இருந்தாலும் மனம் வேறு எங்கோ இருக்கும். நண்பர்களுடன் சிரித்தாலும் உள்ளுக்குள் வெறுமை இருக்கும். வெற்றி கிடைத்தாலும் இன்னும் ஏதோ வேண்டும் என்ற உணர்வு இருக்கும். ஏனெனில் பிரச்சனை வெளியில் இல்லை, உள்ளே இருக்கும் அமைதியின்மையில்தான். நான் புரிந்து கொண்ட ஒரு உண்மை, ஒரு காலத்தில் நானும் அமைதியை வெளியே தேடினேன். ஒரு நல்ல வேலை கிடைத்தால் அமைதி வரும் என்று நினைத்தேன். அதற்குப் பிறகு பணம் வந்தால் வரும் என்று நினைத்தேன். பிறகு எல்லோரும் என்னை மதித்தால் வரும் என்று நினைத்தேன். ஆனால் ஒவ்வொரு இலக்கையும் அடைந்த பிறகும் மனம் இன்னொரு இலக்கை நோக்கி ஓடத் தொடங்கியது. அப்போது எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. அமைதி என்பது அடைய வேண்டிய இடமல்ல, அது உருவாக்க வேண்டிய மனநிலை. பாடம் ஒன்று: எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்காதே. வாழ்க்கையில் எல்லாமே நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் கட்டுப்படுத்த முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும் என்பதையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கட்டுப்படுத்த முடியும். அது நம் மனதின் பதில். அதை புரிந்து கொண்டவுடன் மனம் கொஞ்சம் லேசாக ஆரம்பிக்கும். பாடம் 2: ஒப்பிடுவதை நிறுத்து. பல நேரங்களில் நம் அமைதியை திருடுவது மற்றவர்கள் அல்ல, நம்முடைய ஒப்பீடுகள்தான். அவரிடம் என்ன இருக்கிறது, அவர் எவ்வளவு முன்னேறிவிட்டார் என்று யோசிக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதங்களை மறந்து விடுகிறோம். நேற்றைய உங்களுடன் மட்டும் உங்களை ஒப்பிடுங்கள். அதுவே போதும். பாடம் 3: இந்த நிமிடத்தில் வாழ கற்றுக்கொள். பலர் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறார்கள், அல்லது எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகிறார்கள். ஆனால் வாழ்க்கை நடப்பது இந்த நிமிடத்தில்தான். இந்த மூச்சு, இந்த தருணம், இந்த நொடி, இவற்றை உணர ஆரம்பித்தால் மனம் அமைதியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். பாடம் 4: சில விஷயங்களை விட கற்றுக்கொள். எல்லா வலிகளையும் சுமந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களை காயப்படுத்திய வார்த்தைகள், உங்களை ஏமாற்றிய மனிதர்கள், நடக்காமல் போன சம்பவங்கள், இவற்றை பிடித்துக் கொண்டிருப்பது கல்லை சுமந்து ஓடுவது போல். சில நேரங்களில் முன்னேறுவதற்கான ரகசியம் பிடித்துக் கொள்வதில் இல்லை, விடுவதில்தான் இருக்கிறது. பாடம் 5: அமைதிக்காக தினமும் 5 நிமிடம் ஒதுக்கு. தினமும் 5 நிமிடம் மட்டும். போனை வையுங்கள். அமைதியாக அமருங்கள். ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்று கேளுங்கள். இந்த சிறிய பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று: இன்று இரவு தூங்குவதற்கு முன் உங்களை கவலைப்படுத்தும் ஒரு விஷயத்தை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். அப்பிறகு உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். இதை நான் கட்டுப்படுத்த முடியுமா? முடிந்தால் செயல் எடுங்கள். முடியாவிட்டால் அதை விடுங்கள். அந்த ஒரு முடிவு கூட உங்கள் மனதை லேசாக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அமைதி என்பது பணத்தில் இல்லை, புகழில் இல்லை, மற்றவர்களின் அங்கீகாரத்திலும் இல்லை. அமைதி என்பது உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் இடையேயான நல்ல உறவில் இருக்கிறது. ஒரு சிறிய நினைவூட்டல் நண்பர்களே, வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்காது. சில நேரங்களில் புயல் வரும், சில நேரங்களில் காயங்கள் வரும், சில நேரங்களில் கண்ணீரும் வரும். ஆனால் அந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் கூட உங்கள் உள்ளே ஒரு அமைதியான இடம் இருக்கிறது. அந்த இடத்தை தேடி வெளியே அலைய வேண்டாம். சற்று நின்று பாருங்கள். சற்று அமைதியாக இருங்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அமைதி பல வருடங்களாக உங்களுக்குள்ளேயே காத்திருக்கிறது. அதை கண்டுபிடித்த நாளில் வாழ்க்கை மாறாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையை பார்க்கும் உங்கள் பார்வை மாறிவிடும். அதுவே உண்மையான அமைதி. நன்றி நண்பர்களே.